விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். இந்த படம் வந்து ஒரு ஒரு ஏர்லி 40s இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு ஏர்லி 20s இருக்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ட்ராக்கை மையமாக வச்சு அந்த படம் மூவ் ஆகுது. ஸ்டார்டிங்கில் சூர்யா அண்ட் ராதிகா சீன்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு போர் அடித்தாலும் எப்போ மம்தா உள்ள என்ட்ரு கொடுக்குறாங்களோ அவங்க 3 பேரோட சீன் வந்து அதுதான் படத்தோட ஹைலைட்டே நான் சொல்லுவேன். ரொம்ப ஃபன்னாக ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த படத்தை எடுத்துன்னு போயிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ராதிகா வந்து சூர்யா கிட்ட நீ ஒரு விஷயம் பண்ணாதான் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்க. அதை நோக்கியே படம் செகண்ட் ஹாஃப்ல மூவ் ஆகிட்டு அவங்கள வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வேலை நீங்கள் படத்தை வந்து கிரிஞ்சா சென்டிமெண்ட்டாக முடிச்சிருந்தா கூட நான் வந்து இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேயே ஒரு சொதப்பல். சூர்யாவோட அப்பா என்ன சொல்லுவாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மேலே இருக்கிற லவ் கம்மியானதான் நான் செகண்ட் ஒய்ஃப் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்றது. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து செகண்ட் ஒய்ஃபோட சேர்ந்து நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது, இவங்க எமோஷன்ஸை தள்ளி வச்சுட்டு ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்குன்னு சொல்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத சீன் தான். அதுக்கப்புறமா சூர்யாவோட சித்தி சூர்யா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொண்ணு நினைச்சாதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் பண்ண முடியும், அது வரைக்கும் சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஆட் ஆன் வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தட் இஸ் த பிக்கஸ்ட் செட் பேக் ஆஃப் திஸ் ஃபிலிம். சூர்யாவுக்கு செட் பண்ண கேரக்டரைசேஷனையும் மம்தாக்கு செட் பண்ண கேரக்டரைசேஷனையும் வச்சுமே அவங்க ஃபுல் லென்த்தாக ஒரு மூவி எடுத்திருந்தாங்கன்னா நான் அந்த படத்தை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 20 years ஏஜ் கேப்பில் இருக்கிற 2 பேர் லவ் பண்ணுறது நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்க இந்த படத்து மூலயமா பண்ணுறீங்கன்னா அதுக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சில தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ள காமிச்சது எல்லாமே எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையில்லாத ஆணி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து நீங்கள் கிளம்புறாலும் கிளம்புங்க, இல்லை செகண்ட் ஹாஃப் நான் இல்லைப்பா நான் உட்காந்து நான் காசு கொடுத்துருக்கேன் நான் பார்க்கணுன்னா பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.